ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த vlogல பார்த்திங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி அண்ட் வந்துட்டு தம்பிக்கு கிருஷ்ணர் கெட்டப் வந்து போட்டிருந்தோம். அது எல்லாமே இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20th அன்றைக்கி. இது வந்து 3rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா மருதமலை போகலான்னு சொல்லி சடனாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக காலையிலே 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சரி 9 மணிக்கு போகலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று தான் எப்பயும் போல். 7 மணிக்கு எழுந்திரிச்சு வெஜ் பிரியாணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு பாப்பா கடையில் சாப்பிட மாட்டா. அவளுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜ் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சேன். பட் ஆனால் அந்த அன்றைக்கி கேஸ்கெட் ஒழுங்காக போடலை. ஸோ அதனால் வந்துட்டு குக்கர் வந்து வெடிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி பாலும் பொங்கிருச்சு. ஸோ கிச்சனே வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சு பாருங்க பயங்கரமாக. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா தம்பியை குளிப்பாட்டுற பாட்டியும் அந்த அன்றைக்கி வரல. எப்போயுமே 8 மணிக்கு வந்துடுவாங்க. 9:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறமும் வரல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நாங்களே வர வேணான்னு சொல்லிவிட்டு நானே குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் 11 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வண்டியில் 2 வீலரில் தான் வந்து வந்திருந்தோம். காந்திபுரமில் 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கேபில் வந்து மருதமலை போயிருந்தோம். ஸோ நாங்கள் கோயில் ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. பாப்பா வந்துட்டு காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டா. தூங்குவான்னு பார்த்தா பட் ஆனால் தூங்கவே இல்லை. அவளுக்கு ட்ராவல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே வந்துட்டு காரில் இல்லை வந்து 2 வீலர்லாம் போகும்போது உடனே தூங்கிடுவா. பட் அந்த அன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு வந்திருந்தா. என் கூட பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி வந்து என்னோடய மடியில் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து வாங்கி முன்னாடி வச்சுருந்தாங்க. கரெக்டாக கோயில் ரீச் பண்ணுறக்கு ஒரு 10 minutes முன்னாடி தூங்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா. சரி எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நாங்கள் வந்து போனோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் மூலமாக தான் வந்து மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. பஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஓனாக வந்து 2 வீலர் இல்லை வந்து கார்லாம் வச்சுருந்தோம்னா அதில் கூட நம்ம வந்து போய்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே பாப்பா வந்து முழிச்சிட்டா. நான் ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன் தம்பியை. அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துருச்சு. ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம். மேலே போனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 20-25 steps இருக்கும். அது மேலே ஏறினா தான் வந்து நம்ம சாமி வந்து பார்க்க முடியும். போகிற வழியில் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. பாப்பாவை போக வச்சுட்டு நாங்கள் எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இடையில பாப்பாவுக்கு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப அழுதா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட கொடுத்து அகெயின் தம்பி வந்து முழிச்சிட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் விளக்கு எல்லாமே வாங்கிட்டு மெதுவாக வந்து ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பாவை வந்து தூக்கிக்கிறேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டா. அங்கே ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தா. அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு நடந்துட்டு கால் அந்த அன்றைக்கி ரத்தமே கட்டிருச்சு. பாப்பா எப்படி தான் நடந்தானே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சுத்தமாக எங்களை தூக்கவே விடலை. நான் வந்து தம்பி வச்சுருந்தேன். ஏன்னா தூங்கிக்கிட்டு இருந்தான். பாப்பா வந்து நடந்து வந்துட்டு இருந்தா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் வந்து தம்பியை வாங்கிட்டாங்க. இப்படியே மாறி மாறி வந்து தம்பியை பிடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே பாப்பாவும் வந்து நடந்துகிட்டு இருந்தான். மேலே ரீச் பண்ணும்போது 1:30 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே லேட் பண்ணால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் சாமியை டேரெக்டாக பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து சைடில் வந்து சில கோயிலெலாம் இருக்கும். இந்த மேலே ஏறினோடனே சைடில் ஒரு கோயில், அதுக்கப்புறமா அந்த மரத்தை சுற்றி கோயிலெலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம மெயின் முருகரை போய் பார்க்கலாம். நாங்கள் டேரெக்டாகவே மெயின் முருகரை தான் போய் பார்க்க போனோம். அதுக்கு வந்து க்யூ நின்னோம். ஒரு 15 minutes மேலே வந்து க்யூ நின்னோம். க்யூவில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவள் பாட்டுக்குள்ளே முன்னாடி போயிட்டே இருந்தால் பார்க்குறவங்களாம் இங்கே வா அங்கே வான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் வந்து கவனிக்கல. தெரியாமல் மேலே கேமரா தூக்கி சாமியை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு அம்மா கேமரா ஆஃப் பண்ணுங்க, அங்கே போர்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து எனக்கு மைண்டில் கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணேன். எப்போயுமே எந்த டெம்பிள் போனாலும் ஹஸ்பண்ட் வந்து குங்குமம் வச்சு விடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வச்சுருது பார்த்து பாப்பாவும் பொட்டு வச்சுருன்னு சொன்னால் அவளுக்கும் வந்து அவங்க அப்பா வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அங்கே வந்து புறாலாம் இருந்துச்சு. பாப்பா அப்படியே வந்து விளையாடிட்டு இருந்தா. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி வர வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போயே பார்த்திங்கன்னா மணி ஒரு 2:15 இருக்கும். சரி பாப்பாவுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவளை கூப்பிட்டு போனேன். சரி ஊட்டுறதுக்கு முன்னாடி விளக்கு போட்டுருவோம், விளக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கோயிலுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறினோடனே ஒரு சாமி இருக்கும், முருகர் தான் அதுவும். அங்கே தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி தான் வந்து எல்லாருமே விளக்கு போட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்து நானும் வந்து விளக்கு போட்டேன். விளக்கு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்ம பர்த்டே கேக் கட் பண்ணும்போது கேண்டில் வந்து ஃபுன் ஊதி ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு போல் பாப்பாவுக்கு. நான் விளக்கு பருதி வைக்க அவள் வந்து வாயில் ஊதி ஊதி அணைச்சிட்டே இருந்தா. 2-3 வாட்டி சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் ஒரு அடி அடித்த பாருங்க. அதுக்கப்புறமா தான் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறமா தான் நான் வந்து விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊட்டுறதுக்கு உட்காந்தேன். பாப்பாட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. எப்போயுமே அவள் வந்து சாப்பிடும்போது வீட்டுக்கு யாராவது வந்தாலோ
இல்லை வேறு யாராவது வந்துட்டு எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது கொடுத்தாலும் வந்துட்டு அவளுக்கு சுத்தமாகவே வந்து இந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். மெயினாக வந்து அவளுக்கு யாராவது சாப்பிட்ற கொடுத்தா கூட வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா யாராவது இருந்தாலே அவள் வந்து சாப்பிடவே மாட்டாள். அதே மாதிரி தான் அன்றைக்கி கோயிலே நடந்துச்சு. எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் ஊட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு எங்கள் அம்மாவோ இல்லை வீட்டிலேயே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை வெளியில் போயிட்டு அவங்க அப்போ கரெக்டாக வர்றாங்க அப்படின்னா அவள் டக்குன்னு வந்து எந்திரிச்சு விளையாட போயிடுவா, சாப்பிடவே மாட்டாள். அந்த அன்றைக்கி அவள் சுத்தமாக சுற்றிக்கிட்டே தான் இருந்தால், உட்காந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டா. நானும் ஃபோன்லாம் காமிச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஊட்டி விட்டுருந்தேன். 2 வாய்க்கு மேலே வாங்கவே இல்லை. கடைசியில் நான் தான் வந்து சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு 2 வாய் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க முறுக்கு ஏதோ கொடுத்தாங்க வேறு ஒருத்தவங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி ஹேபிட்லாம் அந்த அன்றைக்கி தான் அவகிட்ட நான் பார்த்தேன். ஒரு 2-3 பேர் வந்துட்டு வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்றாங்க. இவளும் போகிறா. 2-3 பாட்டி கொஞ்சம் பெரியவங்களாம் இவளுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா. பட் ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கம். குழந்தைக்கு நம்ம வந்து சொல்லி பழக்கணும். யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, யார் எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்றத சொல்லி பழக்கணும். எங்களுக்கு அந்த அன்றைக்கி அதுவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து பாம்பாட்டி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். அதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் ஏறணும். ஃபஸ்ட்டு வந்து போகலாமா வேணாமல் ஒரு ஆஸ்லேஷன்லேயே இருந்தோம். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாப்பாவும் தூக்கிட்டு போகணுமா, தம்பி தூங்கிட்டு இருக்கான். அதனால் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன் போகாமல் போகணும் அப்படின்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மெதுவாக வந்துட்டு தூக்கிட்டு போய் தம்பியை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நான் வந்து பாப்பாவை வந்துட்டு ஒரு 4 படிக்கு வந்து தூக்கி தூக்கி இறக்கி விட்டுட்டு இருந்தேன். ஏறும்போது அதே மாதிரி வந்து போயிட்டு ஒரு வழியாக வந்து மேலே ஏறிட்டோம். நாங்கள் ஏறினதுக்கப்புறமா பார்த்தா ரிட்டன் நாங்கள் எக்ஸிட் வழி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல புளியோதரை வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல முதல்லலாம் புளியோதரை பொங்கல்லாம் வந்து விற்க மாட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஒரு தொன்னை வந்து 20 ரூபாய்க்கு வந்து விற்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பசிச்சிட்டு இருந்துச்சு. நானாவது கொஞ்சம் வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொஞ்சம் போல் நான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த வியூ பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மருதமலை வரது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து நிறையா வாட்டி வந்து வந்திருக்கேன். இந்த வியூ பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மருதமலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் மட்டும் தான் பச்சை குழந்தைய தூக்கிட்டு போகிறோம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பட் ஆனால் கூட வந்து ஒரு பெரியவங்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மட்டும் 2 குழந்தைய சமாளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கீழே இறங்கி வரும்போது 4:30 ஆயிடுச்சு. கீழே இறங்கி வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கேபில் காந்திபுரம் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணோன்னே சரி சாப்பிட்லான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. சரி இவங்கள வச்சுட்டு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டேரெக்டாக. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு வெட்டிங் பார்த்திங்கன்னா முருகரோட சன்னதியில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அதனாலேயே என்னென்னு எங்களுக்கு வந்து தெரியல. ஒரு ஆனிவர்சரிக்கும் நாங்கள் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு சிச்சுவேஷன் அமையுது. எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பாப்பா பிறந்து கோயம்புத்தூரில் அம்மா வீட்டில் இருந்தேன். பக்கத்தில் இங்கே சாய்பாபா டெம்பிள் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த இயர் வந்து நாங்கள் முருகர் டெம்பிள் போயிடல. பட் ஆனால் போன வருஷம் செகண்ட் இயர் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த டைம் வந்து சிறுவாபுரி போயிருந்தோம். இந்த வருஷம் வந்து மருதமலை வந்து போயிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு வந்து சொன்னாலே வந்துட்டு எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் வந்து ஹஸ்பண்டோட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணமாக இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆகும்போதுக்கு முன்னாடியெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை அந்த அளவுக்குலாம் வந்து டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து ஃப்ரம் த டே எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனதுலேருந்து இன்னை வரைக்கும் வந்துட்டு அவங்க என்ன சொன்ன மாதிரி உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தைங்களையுமே சரி என்னையும் குழந்தைங்களையும் அவ்வளோ பத்திரமா வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த லைஃப். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வந்து மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த தாலி கட்டும்போது வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு வீடியோகிராஃபர்லாம் வந்து எடுக்கலை. ஜஸ்ட் ஃபோனில் தான் வந்துட்டு சுற்றி இருக்கவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே வந்துட்டு எங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துடும். ஏன்னா 2 பேருமே வந்து தாலி கட்டும்போது சிரிச்சிருந்துருப்போம். என்னோடய ஹஸ்பண்டும் தாலி கட்டும்போது சிரிச்சிருந்துருப்பாங்க. நானுமே வந்து நல்லா பல்லு காமிச்சு சிரிச்சிருந்துருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அதெல்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் வந்து அது ஒரு கனாக்காலம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த அன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக வந்து போச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25 வந்து எடுத்திருந்தேன். கோகுலாஷ்டமிக்கு முந்தின நாள் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய சிஸ்டர் வந்துட்டு வேறு ஊரில் வந்து ஜாப் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணதுனால போயிட்டாங்க. ஸோ அந்த வீக்கெண்ட் தான் வந்து வந்திருந்தாங்க. சரி அவள் இருக்கும் போதே நம்ம வந்து கிருஷ்ணர் கெட்டப் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி தான் வந்து போட்டுட்ருந்தேன், சண்டே அன்னைக்கு.
தம்பிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருந்தான். தொட்டிலேருந்து எடுத்து அழுங்காப்பில் வச்சு போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பாப்பா வந்து சத்தம் போட்டு அவனை எழுப்பி விட்டுட்டா. ஸோ அதனால் வந்துட்டு போட முடியல. அகெயின் வந்து அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதா இருந்துச்சு. போயிட்டு ஈவினிங் லேட்டாக தான் வருவா அப்படின்றதுனால அவன் முழிச்சிட்டு இருக்கும்போதே சரி கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு காமிச்சிட்டே வந்து போட்டுட்ருந்தோம். அப்படி இருந்து வந்துட்டு நாமம் வந்துட்டு போட்டுட்டோம். பட் ஆனால் அந்த சைடில் போட்டு வைக்கும்போது வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து இந்த ட்ரன் அப்படின்னு சத்தம் போட்டால் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக வந்து பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து வாயில் சத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிக்கெல்லாம் ஆட்டி வந்து சமாதானப்படுத்தி அப்படியே ஒரு வழியாக வந்து ரெண்டு கண்ணுக்கு சைட்லேயே வந்து பொட்டு வச்சுட்டோம். சைடில் பார்த்திங்கன்னா பாப்பா பார்த்துட்டு இருந்தனால அவளுக்கு வந்து நாமம் போட்டு விட்டுட்டோம். பாப்பாவுக்கு போடுறதுக்கு வந்துட்டு அந்த தோஸ்தி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பாப்பா வந்து பிறந்து 2 மாதம் இருக்கும்போது கோகுலாஷ்டமி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து அவளுக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் வந்து போட்டிருந்தோம். அதோட வீடியோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தோத்தி பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி வந்து ட்ரை பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு யூடியூப் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். அது வந்து தம்பிக்கு வந்து படுத்துகிட்டே கட்ட முடியல, எங்களுக்கு கரெக்டாக வந்து வரல. சரி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக வந்து வந்துருந்துச்சு. நாங்கள் கடையிலேருந்து ரெடிமேட் தோத்தியெல்லாம் வந்து வாங்கலை. இப்போ எல்லாமே விற்கிறாங்க, நாங்கள் வந்து வாங்கலை. பாப்பாவுக்கு போட்ட காஸ்ட்யூமே வந்து எல்லாமே இருந்துச்சு. மயில் ரேகை, புல்லாங்குழல் இருந்துச்சு, ஒட்டியானம் இதெல்லாமே இருந்துச்சு. அதே தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வேஷ்டி மட்டும் பார்த்திங்கன்னா அப்பாவோட காவி வேஷ்டி ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து வந்து 2ஆக வந்து கிழிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு தம்பிக்கு வந்து அந்த தோத்தி வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ட்ரை பண்ணோம். ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணர் கெட்டப் போட்டோன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தம்பி வந்து கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகிட்டான். ட்ரெஸ் எல்லாம் கழட்டினதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் கொஞ்சம் விளையாடிட்டே இருக்கவும் நாங்கள் வந்து சரி டக்குன்னு வந்து போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ட்ரைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 100ல் ஒரு குழந்தைக்கு தான் வந்துட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கிருஷ்ணர் கெட்டப் வந்து போட்டுட்ருந்தாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு வருஷம். ஏன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு கிருஷ்ணர் ராதை போட்ட குழந்தைங்க ஃபோட்டோவாக தான் இருக்கும். அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கும் வந்து ஆசை வரும். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கெட்டப் வந்து போட்டிங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராலாம் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து கெட்டப் மட்டும் தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அந்த சீடை, அவல் பாயசம் இந்த மாதிரி பிரசாதம்லாம் படைச்சி வந்து கிருஷ்ணருக்கு சாமி கும்பிடுவாங்க பாதம்லாம் வச்சு. நாங்கள் அந்த அன்றைக்கி பாதம் வைக்கிறதுல ஒரு பெரிய சொதப்பல் பண்ணோன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பாதம் வைக்கல. ஏன்னா இவனுக்கு 2 மாதம் தானே ஆகுது. பாப்பாவுக்கும் 2 மாதம் தான் பாயிருந்துச்சு. நாங்கள் அதனால் வைக்கல. இவன் கொஞ்சம் வந்து நிற்க வச்சு நாங்கள் பழகிட்டோம் இவனுக்கு. சரி அதனால் இவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கடையில் வாங்கின அரிசி மாவை கலந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நரன்னு இருக்கவும் தரையில் ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னோடய கார்த்திகை தீபம் விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர். அப்போ அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் கோலம் போடுறதுக்காக அரிசியை ஊற வச்சு அரைச்சிருந்துருப்பேன். ஸோ அப்படி போட்டால் தான் வந்துட்டு பாதத்தில் ஒட்டும் அப்படின்றது எனக்கு வந்து மைண்டில் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் அவசரமாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு அது வந்து தோணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக வந்து சொதப்பி பாவம் பையன்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நீங்கள் யாராவது போடுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நரன்னு இருக்கும். நம்ம வீட்டில் அரிசியை ஊற வச்சு அரைச்சி வந்து போட்டால் அதில் தான் வந்துட்டு பாதம் ஒட்டும். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 2 மந்த்ஸாக இருக்கும்போது கிருஷ்ணர் கெட்டப் போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு பாப்பாவும் தம்பியும் ட்விங்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் சொதப்பணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அந்த நரன்னு இருக்கிற அரிசி மாவில் வந்து இப்போ வந்து பாதம் வைக்க போகிறாரு. எங்களுக்கு சிரிப்பே தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஆனால் தம்பி இதெல்லாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவன் பார்க்கும்போது எங்களை கழுவி ஊற்றுவான், என்னையும் என் தங்கச்சியும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து நிறையா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. தம்பிக்குமே கொஞ்சம் வந்து கசகசன்னு இருந்தனால கொஞ்ச நேரத்துலேயே வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டு அவனை கெட்டப்பை வந்து கலைச்சி விட்டு வேறு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்துச்சு? உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு நீங்கள் வந்து கெட்டப்லாம் போட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
ஃபைனலி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.